எஸ்ஜே சூர்யா படம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இல்லை எதிர்பார்த்தலன்னா நல்லா இருக்குது, அது ஓகே தான். செம ரீஎன்ட்ரி பக்கா. படம் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது என்ன வேணால் தோணுது. அது என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, நம்ம அப்படி இமேஜின் பண்ணால் அப்படி இருக்குது, இப்படி இமேஜின் பண்ணால் அப்படி இருக்குது. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவோட கதாபாத்திரம் என்ன, அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு அவருக்கு சூட்டபுளாக இருக்குது? எல்லா சொன்னாங்கன்னா ஏ ரஹ்மான் இளையராஜான்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. எஸ்ஜே சூர்யா வந்து டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, ப்ளே பண்ணியிருக்காரு. சத்யராஜ் வந்து கொஞ்சம் கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. சத்யராஜ் நல்லா இருந்தது. ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் எஸ்ஜே சூர்யா சத்யராஜ் ஆக்டிங் பயங்கர சூப்பராக இருக்கும். சத்யராஜோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்குது. மியூசிக் வந்து எஸ்ஜே சூர்யாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, பாடல்கள் என்ன மாதிரி வந்திருக்கு? 2-3 பாடல் நல்லா இருக்குது கேட்க. பேக்ரவுண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் என்னன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்தனால ஓகே. அவர் என்ன பண்ணுவாருன்னு எதிர்பார்த்ததோட நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் பயங்கரம். பேக்ரவுண்ட் ஆர்ஆர் கூட சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருக்குது. பாட்டு ஒரு 3 சாங்ஸ் நல்லா இருக்கு. பாடல் வந்து கொஞ்சம் 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அது புதுசாக ஒரு டேரக்டர் வந்து மியூசிக் பண்ணியிருக்கான்றதுனாலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதில் இவர் பண்ணியிருக்கிறது அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு. மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் பாட்டுலாம் கேட்க முடியல. படத்தோட கதை, அந்த கதை சொல்லப்பட்ட விதம், இந்த படத்தில் நகைச்சுவை, இதெல்லாம் எப்படி இருக்கு? நகைச்சுவைலாம் அவ்வளோ இல்லை. வந்து கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ட்விஸ்ட்டு, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் நல்ல ட்விஸ்ட்டு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் சொதப்பல் ஆயிடுச்சு. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியல அடுத்தது என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக ஒரு வாலி குஷிக்கு அப்புறம் இது பெரிய ஐட்டம். இந்த படத்துக்கு வந்து இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்களோட கதையை வந்து பின்புலமாக வச்சு சொன்ன மாதிரியான ஒரு தாட் இருக்கு. அதுமாரிலாம் எஸ்ஏ சூர்யா வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க யாரும் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படி இப்படிலாம் தெரிஞ்சதே கிடையாது. அது சும்மா தேவையில்லாத ஒரு வதந்தி தான். மற்றபடி அவங்கள பற்றி இதில் அவங்கள இமேஜினே வரல, அவங்க திங்க் பண்ணவே இல்லை. அவங்க படம் பார்க்கும்போது அவங்க நம்ம ஞாபகத்துக்கு வரவே இல்லை. வேற ஒரு ஸ்டோரி, வேற ஒரு கதை இவரோட இமேஜின்ற மாதிரி தான் வந்தது. எல்லா எஸ்ஏ சூர்யா படத்துலையும் டபுள் மீனிங் டைலாக்ஸ் நிறைய இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி டைலாக்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? டைலாக்லாம் அவ்வளோ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் அவர் கொஞ்சம் இது தான். எப்பவுமே ஒரு டைலாக் இருக்குது, ஆனால் இல்லை தான் எங்களுக்கு. டபுள் மீனிங்ஸ்லாம் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப வல்கரெல்லாம் எதுவும் இல்லை. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன, மைனஸ்? ப்ளஸ் வந்து மியூசிக் நல்லா போட்டிருக்காரு, ஆக்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. மைனஸ் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ் வழக்கம் போல் எஸ்ஜே சூர்யாவோட அந்த அழகான அந்த அதே ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மேக்கிங்கு. மைனஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது, சொல்லி தான் ஆகணும். நம்ம ஆடியன்ஸுக்கு இப்படி படம்லாம் பண்ணக்கூடாது. இது வேறு மாதிரி படம். எப்போ மாதிரி அவர் நல்லா தான் கொடுத்துருக்காரு படத்தை. நம்ம எந்த நேரத்தில் பார்க்கலையோ அப்பப்போ ட்விஸ்ட் வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஹிட் தான் நான் சொல்லுவேன்.